Hello students, welcome to Priya's Mini Math. இந்த வீடியோல exercise 3.16 ஓட question number 5 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. y is equal to x square plus 3x minus 4 and hence used to solve x square plus 3x minus 4. இங்க பாருங்க, இங்கேயும் என்ன இருக்கு, x square plus 3x தான் இருக்கு, இதுவும் plus 3x தான் இருக்கு. ஸோ இப்போ இது பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு y equal to 0 தான் வரும்னு தெரியுது. சரி, ஓகே. இப்போ நான் இதை சம்மில் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு அப்புறம் நம்மளோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதுவோமா, ப்ளஸ் 3x minus 4 and last term என்னது y. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் எழுதுங்க. நான் இதில் எக்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து ஒரு -5லேருந்து எழுதுகிறேன். ஏன்னா உங்களுக்கு -4 வந்து ஸ்டார்டிங்கில் 0 வருது, அதனால் நான் -5லேருந்து எழுதியிருக்கேன். இப்போ -3 -2 -1 0 1 2 நம்ம தேவைன்னா 3 எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3க்கு 9 4 1 0 1 4. நெக்ஸ்ட் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், -15 -12 -9 -6 -3 0 3 3 2 டைம்ஸ் 6. இப்போது -4 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ -4 அப்படியே எடுத்துகிட்டு வர எல்லா இடத்துலையுமே. இப்போ இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம், இந்த 3 லைன்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 25ல் 19 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 6 இருக்குமா. தென் இது பாருங்கள், இதுவும் 16 16 - 16 0. ஸோ எடுத்தவொடனே நம்மளுக்கு y 0 ஆனதுனால தான் நான் ப்ரீவியஸ் ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். நீங்கள் போட்டு பார்த்து ஒரு வேளை நீங்கள் வந்து நான் இல்லை மேம் எப்பவும் போல் -4 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் ஆட் பண்ணி நீங்கள் இது எழுதிடுங்க. இப்போ 9க்கு 9 கேன்சல் ஆகிடும், இது வந்து -4. இது பாருங்கள் -10, 4க்கு -4க்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, -6. தென் பாருங்கள், இது 7 1, ஸோ -6 அகைன். இது நெக்ஸ்ட்டு -4. நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள், 3 + 1 4 4 - 4 0 ஆகிடுச்சு. அண்ட் 4 + 6 வந்து 10 வந்துடுச்சா, 6 + 4 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. ஸோ இப்போயே நம்மளுக்கு கர்வ் எப்படி வருது பாருங்கள், மேலே 6ல் ஆரம்பிக்குது, 0 -4 -6 வந்து மறுபடியும் -4 0 6ன்னு கர்வ் ஏறிடுச்சு. இந்த -6 இருக்கு இல்லையா ஒய்க்கு, இந்த -6லேயே நம்மளுக்கு இந்த கர்வ் என்ன ஆயிடுச்சு, இப்படி மேலே போயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை, இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டே தான் இருக்கும். அண்ட் மோரோவர் நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், x² + 3x - 4 அண்ட் அனதர் ஈக்குவேஷன் என்ன, சேம் ஈக்குவேஷன் x² + 3x - 4. கரெக்டாக. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் மாற்றணுமா, இது மைனஸ் 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 ப்ளஸ். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன ஆகுது, y -0 y வந்துடும். பட் x² - x² கேன்சல் ஆகிடும். 3xல் -3x கேன்சல் ஆகிடும். -4 + 4 கேன்சல் ஆகிடும். அப்போது நம்ம ஈக்குவேஷன் என்ன தான், y = 0. வென்னெவர் வந்து y = 0 அப்படின்னா அப்போ அந்த கிராஃப் என்ன கர்வ் தான் அது, இட் இஸ் x ஆக்சிஸ். ஓகேவா, y 0 அப்படின்றதோட ஆக்சுவல் லைன் என்னது, x ஆக்சிஸ் தான் வந்து y 0, y ஆக்சிஸில் தான் வந்து x 0. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமா. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் பிளாட் பண்ணி உங்களுக்கு இந்த கிராஃப் எப்படி வரையுதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்ச இந்த பாயிண்ட்ஸை வந்து எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுவோமா. இது எல்லாமே வந்து 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எதுவுமே மோர் தென் 10 வேல்யூஸ் வரல. ஸோ இப்போ -5க்கு 6, இங்கே பாருங்கள் -5க்கு 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் -4க்கு 0. அப்போ சடனாக எங்கே வந்துடுச்சு நம்மளுக்கு, y வந்து 0 ஆகிடுச்சு. -4க்கு 0. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், -3க்கு -4 எங்கே வருது, இங்கே இருக்குது. அண்ட் -2க்கு -6. தென் அகைன் பாருங்கள், -1க்கும் -6 தான். ஸோ இந்த கர்வ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வருது. 0க்கு -4. ஸோ எக்ஸ் 0வாக இருந்தால் ஒய்க்கு -4 அண்ட் 1க்கு வந்து 0 வருது. தென் 2க்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த கர்வ் எப்படி பிளாட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய என்ன கர்வ், y = x² + 3x - 4. இதுதான் நம்மளுடைய பேரபோலா கர்வ், இதுதானா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அனதர் கர்வ் நம்மளுக்கு என்ன,
y equal to 0. y equal to 0 அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அது என்ன கர்வு, நத்திங் பட் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பாருங்க இதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டா, எக்ஸ் எக்ஸ் டேஷ். இந்த எக்ஸ் டேஷில் எக்ஸ் ஒன்றா இருக்கும்போது ஒய் 0, எக்ஸ் 2ஆக இருந்தால் ஒய் 0, எக்ஸ் 3ஆக இருந்தால் ஒய் 0, எக்ஸ் 4ஆக இருந்தால் ஒய் 0. அப்போது இந்த கர்வ் கம்ப்ளீட்டாக என்ன அர்த்தம், இந்த கர்வ் தான் வந்து y ஈக்குவல் டு 0. அதே மாதிரி வேறு ஏதாவது கொஷின் உங்களுக்கு எக்ஸ் வந்ததுன்னா இதுதான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் அப்படி லைன் வரைய முடியாதே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஒய்க்கு 0. அப்போது இந்த பேரபோலா கர்வும் இதுவும் கட் ஆகிற இந்த ரெண்டு வேல்யூம் தான் நம்மளுக்கு என்னது, எக்ஸோட சொல்யூஷன். தேர்ஃபோர் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் -4 and 1. ஸோ இப்போ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.